ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி பொங்கல் பண்டிகை கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் சார்பாக இனிய அன்பான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இனிப்பான பொங்கலை மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த பொங்கலுக்கு பண்ண ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனுவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 60 செகண்டில் போட முடியாது, அதனால் நான் ஷார்ட்ஸில் போடலை. இங்கே ஒரு லாங் வீடியோவாக தந்திருக்கேன். சரி, வாங்க வீடியோவுக்கு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தலை வாழை இலை, பெரிய வாழை இலையை கழுவி வச்சாச்சு. இப்போ தண்ணியும் வச்சாச்சு. பக்கத்தில் கொஞ்சமாக உப்பு வச்சுருவோம். பச்சை மாங்காய் தாளித்தது, நல்ல புசு புசுன்னு சாஃப்டான மெது வடை, முளை கட்டின மூக்கு கடலை வடை, நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கேரட் பீன்ஸ் கோஸ் சேர்த்த ஒரு பொரியல், அவரைக்காய் பொரியல், கடலைப்பருப்பு சேர்த்து சுரைக்காய் கூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு மஞ்சள் பூசணி சேர்த்த ஒரு வறுவல், கருணைக்கிழங்கு ஃப்ரை, கோவைக்காய் 65, பாசிப்பருப்பு சேர்த்த பீர்க்கங்காய் கூட்டு, மாங்காய் பச்சடி, பீர்க்கங்காய் தோல் துவையல், வாழைக்காய் பொடி மாஸ், வெண்டைக்காய் பொரியல், பச்சை மொச்சையும் உருளைக்கிழங்கும் சேர்த்த ஒரு வறுவல், புடலங்காய் பொரியல், கோவைக்காய் பொரியல். இப்போ நம்ம பொங்கலை பார்த்துருவோம். சர்க்கரை பொங்கல், கேரட் கேரமல் பொங்கல், வெண்பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம், கீரை கூட்டு, வத்தக்குழம்பு, கதம்ப சாம்பார், எல்லா காய்கறியும் சேர்த்த ஒரு சாம்பார், நெய் பருப்பு, தக்காளி ரசம், தாளித்த தயிர், சுட சுட பொன்னி அரிசி சோறு. இது குக்கரில் தான் வச்சது. மேலே இப்போ கொஞ்சம் நெய் விட்டு, அதுக்கு மேலே கெட்டி பருப்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே சாம்பாரை சேர்த்துருவோம். இந்த சாம்பார் அரைச்சி பண்ண கல்யாண சாம்பார், நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணதால் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ அப்பளம் வச்சாச்சு. ஃபினிஷிங் டச் வாழைப்பழம். நம்ம உலகை காப்பாற்றுற சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும், நம்மளோட விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் இன்றைக்கி முழுக்க முழுக்க காய்கறியை வச்சு இந்த மெனுவை ரெடி பண்ணியாச்சு. இதை மொத்தமாக நம்ம சாப்பிட முடியாது, ஒரு ஸ்பூனாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு காய்கறி டேஸ்ட்டையும் நம்ம ஒரே டைமில் டேஸ்ட் பண்ணும்போது அதனோட சந்தோஷமே தனி தான். ஏன்னா நம்ம டெய்லி இவ்வளோ காய்கறியெல்லாம் பண்ண முடியாது, ஒரு நாள் ஒன்று பண்ணுவோம். ஆனால் ஒரே டைமில் எல்லா காய்கறியும் டேஸ்ட் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம ஃபேமிலியோடு சேர்த்து இதை நம்ம கொண்டாடும்போது அந்த உணவோட சுவையும் நம்ம அந்த சந்தோஷமும் இன்னும் ரெட்டிப்பாகும். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி செய்து சாப்பிட பாருங்கள். இந்த விருந்து நான் உங்களுக்காகவே பரிமாறின மாதிரி இருக்குது. நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும்
லஞ்ச் பாக்ஸ் சார்பாக அன்பான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.